என்ன சபாபதி? வாடா உட்காரு. உட்காருங்க தம்பி. என்ன கையோட யாரையா கூட்டு வந்திருக்க? யார் அது? இவர் பேர் மனோ. பாம்பேயில் ஒரு 5-6 ஃபேக்ட்ரி இருக்கு. ஓ, டெல்லியில் ஒரு 8 ஃபேக்ட்ரி இருக்கு. பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டு. மொத்தத்தில் கோடியிலே மிதக்கிறாரு. glad to meet you மிஸ்டர் மனோ. ஹாய் சார், நானும் தமிழன் தான். நீங்கள் தமிழ்லே பேசலாம். அதுவும் வயசில் சின்னவன் அருணகிரி சாரை நேற்று ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தேன். இங்கே சென்னையில் பெரிய ஃபேக்ட்ரி ஒன்று ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். அவரோட பேசுனதில் நான் பண்ணுற அதே ப்ராடக்டை நீங்களும் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். உங்கள் ஹெல்ப் இருந்தால் சீக்கிரமாக ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் பேசிக்காக தமிழ்னா இருந்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் போய் பல வருஷம் ஆயிடுச்சு. அதனால் இங்கே இருக்கிற பிஸ்னஸ் நுணுக்கங்களில் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதான் உங்கள் ஹெல்ப்பை தேடி வந்திருக்கேன். டேய் சபாபதி, எனக்கு என்னமோ இவரோட கோஆப்ரேட் பண்ணால் நல்லா முன்னுக்கு வரலான்னு தோணுதுடா. தோணிச்சா இல்லை கனவுல வந்ததா? அது கனவுலையும் கொஞ்சம் வந்த மாதிரி தான் இருக்கு. என்ன சொல்கிறீங்க? கனவா? ஒன்றும் இல்லை, இவர் பகலில் காண்ற கனவு வலிக்குன்னு சொல்லுவார். எஸ், நானும் கனவுகளை பற்றி நிறைய படிச்சிருக்கேன். நமக்கு வரக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டியே கனவுகள் சொல்லுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? எல்லாருக்குமா சில பேருக்கு தானா? சில பேருக்கு தான் அப்படி நடக்கும். என்ன மாதிரி சென்னைக்கு டெல்லியிலேருந்து ஃப்ளைட்டில் வரும்போது நல்லா தூங்கிட்டேன். காலையில் ஒரு 10:30 மணி இருக்கும். பகல் கனவு சார். சென்னையில் என்னோட ஃபேக்ட்ரி பிரமாதமாக ஓகன்னு ஓடுற மாதிரி கனவு கண்டேன். சில சமயம் நம்ம ஒரே விஷயத்தை நினச்சிட்டு இருந்தோம்னு வைங்களேன், அதுவே கனவாக வரும். நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அருணகிரி சார் சொல்லும் போது தான் தெரியுது நான் படித்த புக்கில் இந்த விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக அப்படியே நடக்குதுன்னு. எது எப்படியோ உங்கள் கூட கொலாபரேட் பண்ண நான் மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். ஏன்பா, உன் பொண்ணு இல்லாத ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? நீ வேற, அன்னைக்கு முத்துவேலுக்கு துணை போனது அவளா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஏண்டா, உன் சந்தேகத்துக்கு அளவே இல்லையா? எப்படிடா ஒரு மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்தவா தொழிலாளர்களுக்கு துணை போவா? அருணகிரி, உனக்கு லதாவை பற்றி தெரியாது. அவளுக்கு இந்த ஏழை பழங்க, கடவுள் பக்தி இதெல்லாம் ரொம்ப ஈடுபாடு. இன்ஃபேக்ட் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண முடியும்னு சொல்கிறது தான் அவ. கண்டிப்பாக அவள் முத்துவேலுக்கு கை கொடுத்துருப்பா. மேனேஜ்மெண்ட்டில் ஏகப்பட்ட சொத்து இருக்கு, கொஞ்சம் நீங்களும் அனுபவிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அள்ளி விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். என்ன சார் சொல்கிறீங்க? உங்கள் பொண்ணுக்கு கடவுள் பக்தியில் உண்டா? உண்டாவது கோயிலில் தான் அவள் குடியிருப்பா. எப்போவாது தான் வீட்டுக்கே வருவா. நவீன சுந்தராம்பாள் அவ. அவளோட கனவுல எங்கள் குலதெய்வம் ஏகவல்லி அம்மன் வந்தாலும் வரும். லதா இது வரைக்கும் அப்படி சொல்லவே இல்லையே. அருள்வாக்கு கேட்கலாமே. சார், என்ன சார் நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் கடவுளுங்கிறீங்க, அருள்வாக்குங்கிறீங்க. இப்போ தான் தெரியுது நீங்கள் பிஸ்னஸில் முன்னுக்கு வரலன்னு. நான் பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்கிறவன். இந்த மூட நம்பிக்கைக்கெலாம் வழி விட மாட்டேன். என் வழி தனி வழி. அப்படின்னா நீங்களும் ஏன் கட்சி தான்? என் பொண்ணை தான் திருத்தவே முடியல. போக போக சரியாயிடும், விட்டுப்புடி. ஆமாம், அவள் கல்யாண விஷயம் பேசினியா அன்னைக்கு? அது எதில் போய் நிற்கி? வேண்டா, பிஸ்னஸ் பேச வந்த இடத்துல பொண்ணு கல்யாணத்தை பற்றியா பேசுறது? சரி சரி தம்பி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்போ நீ பேசுறது மட்டும் பிஸ்னஸ் விஷயமா? பரவாயில்ல விடுங்க. பெரியவங்கன்னு எனக்கு யாரும் இல்லை. நீங்கள் பெரியவங்க கேட்டால் தப்பு இல்லை. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. பல கோடி சொத்து சேர்த்துட்டேன். நான் கல்யாணத்துக்கு ரெடின்னு சொன்னால் பொண்ணு கொடுக்க 1000 பேர் நீ நானும் போட்டி போடுவாங்க. ஆனால் நான் தான் இன்னும் தயாராகலை. ஒரு நிமிஷம். ஹலோ அருணகிரி, வா. பையன் நல்லா ஸ்மார்ட்டா இருக்கான். பிசினஸ்லயே ரொம்ப நாளா கொடி கட்டி பறக்கிறான். பேசாம நம்ம லதாவை இவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து பிசினஸ்லயே நம்ம அவனை கான்டாக்ட்ல வச்சுக்கலாம். அதோட அவனை வீட்டோட மாப்பிளையும் ஆக்கிடலாம். என்ன சொல்ற? நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட. ஓகே, நான் கூப்பிடுறேன். அங்கிள், எனக்கு இந்த நாள் கிழமையெல்லாம் நம்பிக்கை இல்லை. எல்லா நாளுமே நல்ல நாள் தான். இன்னைக்கே நாம அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் நல்ல நாள் தானே.